Hello friends, welcome to Indian Jobs Mail. டைரக்டரேட் ஜெனரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ்லேருந்து குரூப் சி சிவிலியன் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. 10th 12th ஐடிஐ படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன எலிஜிபிலிட்டி அது எல்லாமே நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 7th ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஜனவரி 2 இன்னும் 4 days டைம் இருக்குது. 7th ஜனவரி ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் February 8க்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? February 6க்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, DGA FMS 24 ஆன்லைன் அப்ளிகேஷன். இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜனவரி 7 எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் வீடியோ நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான சேலரி கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல அக்கௌண்டன்ட் இதுக்கு 29,000 சேலரி இருக்கும். அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இதுக்கு 25. LDC லோயர் டிவிஷன் கிளர்க், ஸ்டோர் கீப்பர், ஃபோட்டோகிராஃபர், ஃபயர்மேன், குக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு 19,000 பேசிக் சேலரி இருக்கும். அது போக உங்களுக்கு அலவன்ஸு அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி தருவாங்க. இது ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். டெம்பரரி கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ரெகுலர் தான். அடுத்து பாருங்கள், லேப் அட்டெண்டன்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எம்டிஎஸ்ஸு, ட்ரேட்ஸ்மேன், வாஷர்மேன் அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்பெண்டர், டின்ஸ்மித்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எத்தனை போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 10 போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு 18,000 சேலரி. ஸோ இதில் கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி இருக்கும். இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் உங்கள் கேட்டகிரிக்கு வேக்கன்சி இருக்கா அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து போஸ்டிங், ஏஜ் என்ன படிச்சிருக்கணும் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அக்கௌண்டன்ட் இதுக்கு நீங்கள் 30 அதாவது அதிகபட்சம் 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். SC ST OBCக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஜென்ரல் கேட்டகிரி தான். அந்த வித்தின் ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் யூஆர் கேட்டகிரி அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அக்கௌண்டன்ட் அப் டு 30 வரையும் அப்ளை பண்ணலாம். ஸோ காமர்ஸ் பிகாம் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா 12th பாஸ் பண்ணி இந்த கேஷ் ஹேண்ட்லிங்கில் உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா? டிகிரி முடிச்சிருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் கேஷ் ஹேண்ட்லிங்கில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டெனோ இதுக்கு 18லேருந்து 27. 12th பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், LDC லோயர் டிவிஷன் ஒர்க் சேம் 18 to 27. 12th பாஸ் பண்ணி இங்கிலீஷில் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஜூனியர் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். சரிங்களா? அதாவது 30 words per minute ஒரு நிமிஷத்துக்கு 30 வார்த்தைகள் பிழை இல்லாமல் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. சீனியர் தெரிஞ்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஜூனியர் தெரிஞ்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 30 words per minute in English ஆர் 35 words per minute in English. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. ஹிந்தி ஆப்ஷனல் தான், ஹிந்தி கட்டாயம் இல்லை. சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் டைப்பிங் பண்ண தெரிஞ்சாலே போதும். LDCக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து ஸ்டோர் கீப்பர் 18லேருந்து 27 கொடுத்துருக்காங்க. 12th பாஸ் பண்ணி ஸ்டோர் ஹேண்ட்லிங்கில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்டோர் கீப்பருக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து ஸ்டெனோகிராஃபர் 18 to 27 12th ஆர் ஈக்குவலண்ட் அதாவது 12th பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் டிப்ளமோ இன் ஃபோட்டோகிராஃபி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது 12th பாஸ் பண்ணி ஃபோட்டோகிராஃபியில் டிப்ளமோ முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து ஃபயர்மேன் பாருங்கள், 18 to 25 இருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் ஃபயர்மேனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு எந்த ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்லாம் இல்லை. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். செலெக்ஷனில் ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஹைட் 165 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஃபீமேலாக இருந்தால் 155 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். வித் 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே. சரிங்களா? வெயிட் மினிமம் 50 kgs ஃபார் மேல், 43 kgs ஃபார் ஃபீமேல்.
செஸ்ட் நான் எக்ஸ்பேண்டட் 81.5, அப்பான் எக்ஸ்பேன்ஷன் 85 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஐசைட் 6/6 கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு எண்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது வெயிட் லிஃப்டிங் இருக்கும், வெர்டிக்கல் ரோப் கிளைம்பிங்கு, லாங் ஜம்ப், இது எல்லாமே வந்து எண்டூரன்ஸில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த போஸ்டிங் குக்கிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 18 to 25, 10th பாஸ் பண்ணி இந்தியன் குக்கிங் நாலேஜ் இருந்தால் போதும், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை. அடுத்து லேப் அட்டெண்டர் 18 to 27, 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அந்த லெபார்ட்ரி ஒர்க்கில் உங்களுக்கு சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து எம்டிஎஸ் 18 to 25, 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரேட்ஸ்மேன் மேட் கொடுத்துருக்காங்க 18 to 25, 10th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ப்ளஸ் அந்த ஃபிட்டர், வெல்டர், வாட்ச் ரிப்பேர், இந்த ஒர்க்கில் நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா. அந்த ஒர்க் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வாஷர்மேன் 10th பாஸ் பண்ணி அந்த ட்ரேடில் நல்ல ப்ரொஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு வாஷ் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து கார்பெண்டர் அண்ட் ஜாயினர் 18 to 25, 10th பாஸ் பண்ணி ஸோ அது ரிலவெண்ட்டாக உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டின் ஸ்மித் ஓகேங்களா, 18 to 25, 10th பாஸ் பண்ணி அந்த டின் ஸ்மித் ட்ரேடில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ கேட்டிருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில டீட்டெயில்ஸை நான் சொல்லாமல் விட்டுருக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ குவாலிஃபிகேஷனில் ஒரு சில டீட்டெயில்ஸை நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்களும் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 18 to 25, 18 to 27 அது போஸ்டிங்கை பொறுத்து ஏஜ் மாறுது இல்லைங்களா. ஸோ அந்த அப்பர் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜுக்கு மேலே உங்களுக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு, எனக்கு ஏஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓபிசிக்கு 3 years கொடுத்துருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு 5 years, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு 10 years. ஸோ ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். யுவர் கேட்டகிரிக்கு மட்டும் ஏஜ் இல்லை, அவங்க என்ன ஏஜ் சொல்லியிருக்காங்களோ அந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகிரி ஜென்ரலில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் அகாடமிக் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், 100 மார்க்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அடுத்து உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டு, ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, இது எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அது போஸ்டிங்கை பொறுத்து மாறும். எல்டிசி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட்டு, ஷார்ட் ஹேண்டு அதாவது எல்டிசி இந்த ஷார்ட் ஹேண்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். ஷார்ட் ஹேண்டுக்கு ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃபயர்மேன் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. போஸ்டிங்கை பொறுத்து செலெக்ஷன் இருக்கும். எல்லா போஸ்ட்டுக்கும் காமனாக ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். 100 மார்க்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து எல்டிசிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டைப்பிங்கு, ஷார்ட் ஹேண்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து நீங்கள் ஃபயர்மேன் அந்த மாதிரி போஸ்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ட்ரேட் டெஸ்ட் வரும். ஸோ போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து மாறும். ஸோ இப்போ ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங்கு, நியூமெரிக்கல் ஆப்டி, ஜென்ரல் இங்கிலீஷு, ஜிகே, ஜென்ரல் அவேர்னஸ், இதிலேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் அடிப்படையில். ஸோ மொத்தம் 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா மினிமம் எஜுகேஷன் லெவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணலாம். சரிங்களா. இந்த ரிட்டன் எக்ஸாமில் யார் வந்து குவாலிஃபை ஆகிறாங்களோ, யார் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து கால்ஃபேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா எனிவேர் இன் இந்தியாவில் இருக்கும். செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி சப்ஜெக்ட் டு ஆல் இந்தியா சர்வீஸ் லியபிலிட்டி அப்படின்னு காமிச்சிட்டாங்க. ஸோ எனிவேர் இன் இந்தியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான ட்ராவலிங் அலவன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா. நோ ட்ராவலிங் அலவன்ஸ் வில் பி பெய்டு ஃபார் அட்டெண்டிங் தி ரிட்டன் டெஸ்ட் ஆர் ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே உங்கள் ஓன் மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செலெக்ஷன் வரையும் ஒன்ஸு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி அலோகேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு அலவன்ஸ் அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா February இல்லை March 2025 உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க.
அந்த அப்டேட் வரும்போது டெலகிராம் சேனலில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் இது எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். அதை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். ஜனவரி 7லேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் February 6க்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ 7th January எப்படி அப்ளை பண்ணுறது அதை எல்லாமே நான் டீட்டெயிலாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.